நான் விபச்சாரியா? அழுத ஸ்நேகா கிட்ட ஒல்லி நடிகர் சொன்ன வார்த்தை. பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் அப்படிங்கிற பாடல் வரிகள் மூலமா ரசிகர்கள் மனசுல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்ட புன்னகை அரசி ஸ்நேகா பத்தி அதிக அளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க தமிழ் மொழி மட்டும் இல்லாம தென்னிந்திய மொழி படங்கள்ல நடிச்சு தனக்கு அப்படின்னு ஒரு தனி ரசிகர் வட்டாரத்தையே பிடிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டா பக்கத்துல அப்பப்போ போட்டோ ஷூட் நடத்தி புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை தம் பக்கம் வச்சுக்குவாங்க. நடிகை ஸ்நேகா தமிழ் திரையுலகத்துல பல முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சதுக்கு அப்புறமா 2012வது வருஷம் தமிழ் திரையுலகத்துல நடிச்சிட்டு வந்த நடிகர் பிரசன்னாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த நிலையில நடிகை ஸ்நேகா பத்தி அதிக அளவு கிசுகிசுக்கள் வராத நிலையில இப்போ செய்யாறு பாலு ஸ்நேகாவோட சினிமா பயணம் பத்தி சில தகவல்கள பகிர்ந்திருக்காரு. அந்த வகையில மணிரத்னத்துக்கிட்ட உதவி இயக்குனரா பணி செஞ்சுட்டு இருந்த சசிகணேசன் இயக்கத்துல விரும்புகிறேன் அப்படிங்கிற படத்துல நடிக்க ஹீரோவா சாக்லேட் பாயா திகழ்ந்த பிரசாந்த் ஒப்பந்தம் செய்யப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல புதுமுக ஹீரோயின் அமைஞ்சா படம் நல்லா வரும் அப்படிங்கிற நினைப்புல வார பத்திரிகையில இந்த படத்துக்கு ஹீரோயின் தேவை அப்படிங்கிற விளம்பரம் கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா ஸ்நேகா அந்த பத்திரிகைக்கு தன்னோட புகைப்படத்தை அனுப்புனதுக்கு அப்புறமா சினிமாவுல கதாநாயகியா அறிமுகமானாங்க அப்படிங்கிற விஷயத்த பகிர்ந்தாரு. அது மட்டும் இல்லாம படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா ஸ்நேகாவுக்கு நல்ல பேர் கிடைச்சதோட மட்டும் இல்லாம குறுகிய காலத்திலேயே திரையுலகத்துல பிரபலமான நபர்கள்ல ஒருத்தரா மாறிட்டாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் எந்த அளவுக்கு பிரபலமா மாறுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்கள சுத்தி அதிகம் கிசுகிசுக்களும் கிளம்பும். அதே மாதிரி நடிகை ஸ்நேகா நடிகர் ஸ்ரீகாந்த் கல்யாணம் பண்ணிக்க போறதா அந்த காலகட்டத்துல கிசுகிசுக்கள் வெகுவா பரவுச்சு. அது மட்டும் இல்லாம புதுப்பேட்டை படத்துல ஒரு விவகாரமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய அவங்க அந்த படத்துல நடிக்க ஏன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அழுதப்போ தனுஷ் அவங்களுக்கு ஆறுதல் சொன்ன விஷயமும் வெளிவந்திருக்கு. அந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்ட ஸ்நேகா கிட்ட ஒல்லி நடிகர் ஸ்நேகா கிட்ட ஆறுதல் சொன்னதோட மட்டும் இல்லாம இந்த கதாபாத்திரம் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேரை வாங்கி தரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த கதாபாத்திரம் நல்ல பேரை வாங்கி கொடுத்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை பகிர்ந்து செய்யாறு பாலு ஸ்நேகாவோட திரையுலக பயணத்துல நடந்த விஷயங்களை சுவாரஸ்யமா சொன்னதுக்கு அப்புறமா ரசிகர்கள் எப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தான் கண் கலங்கி அழுத சமயத்துல ஒல்லி நடிகரான தனுஷ் அவங்கள தேற்றி பக்குவமா படம் வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாம ஸ்நேகாவுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள அவங்க நண்பர்களுக்கும் சொல்லி ஷேர் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த விஷயம் தான் இணையத்துல படு வைரலா பரவிட்டு வருது. கல்யாணம், குழந்தை பிறப்புக்கு பின்னாடி சினிமா பக்கமே தலை காட்டாம இருந்துட்டு வந்த நடிகை ஜோதிகா மறுபடியும் திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சு இப்போ பாலிவுட் சினிமாவுல அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி அங்க கலக்கிட்டு இருக்காங்க. மும்பையைச் சேர்ந்த நடிகையான ஜோதிகா முதல்ல ஹிந்தி படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஹிந்தி படங்கள் கை கொடுக்காததுனால தென்னிந்திய சினிமாவுல நடிக்க வந்தாங்க. இங்க வந்த வேகத்துல அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சு நட்சத்திர நடிகையாவும் நம்பர் 1 இடத்தையும் தக்க வச்சுக்கிட்டாங்க. 1999வது வருஷம் இவங்க நடிச்சு வெளிவந்த முதல் படம் வாலி. அதுக்கப்புறமா பூவெல்லாம் கேட்டுப்பார், சிநேகிதியே, முகவரி, உயிரிலே கலந்து, குஷி, பூவெல்லாம் உன்வாசம் மாதிரியான படங்கள்ல நடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பிரியமான தோழி, தூள், காக்க காக்க, திருமலை, மன்மதன், பேரழகன், சந்திரமுகி மாதிரியான பல சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சு பிரபலமான நட்சத்திர நடிகையா வலம் வர ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில நடிகர் சூர்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜோதிகாவுக்கு தியா, தேவ் அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. குழந்தை பிறப்புக்கு பின்னாடி சினிமா பக்கமே தலை காட்டாம குடும்பம், குழந்தை, கணவர் அப்படின்னு செட்டில் ஆயிட்டாங்க. இதனால இவங்களை இனிமே சினிமா பக்கமே பார்க்க முடியாது அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு மறுபடியும் தன்னோட 2வது இன்னிங்ஸ கொடுத்தாங்க. 36 வயது நிலை அப்படிங்கிற படத்தின் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இந்த படம் ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. அதுக்கப்புறமா காற்றின் மொழி, நாச்சியார் இந்த மாதிரியான பல படங்கள்ல கதாநாயகிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ரோல்கள நடிச்சு அசத்துனாங்க. அதுக்கப்புறமா பாலிவுட் சினிமா பக்கம் தலை காட்ட ஆரம்பிச்ச ஜோதிகா தன்னோட கணவர் அப்புறம் குழந்தைகளோட அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி வெளியான சைத்தான் அப்படிங்கிற படத்துல மாதவனபுரம் அஜய் தேவ்கன் கூட சேர்ந்து ஜோதிகாவும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றது. தொடர்ந்து ஜோதிகா அடுத்தடுத்து ஹிந்தி படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. இதுக்கிடையில அவங்க எப்பவுமே இல்லாத அளவுக்கு பாலிவுட்டுக்கு போய் கிளாமர் காட்டுறதுல தயங்காம இருந்துட்டு வராங்க. அந்த வகையில இப்போ சமீபத்திய விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துகிட்ட நடிகை ஜோதிகா கருப்பு நிற கோட் மாதிரியான ஒரு டிரெஸ் போட்டிருந்தாங்க. அந்த உடையில உள்ளாடை மட்டும் போட்டுக்கிட்டு மேல கோட் மாதிரி சட்டையை போட்டுக்கிட்டு அதுல பட்டன் கூட போடாம அப்படியே அழக திறந்து காட்ட மாதிரி போஸ் கொடுத்திருக்காங்க. இத பார்த்த ரசிகர்கள் நம்ம ஜோதிகாவா இது அப்படின்னு வாயடைச்சு போயிட்டாங்க.